இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நமது சிந்தனைக்காக வழங்கப்பட்ட நற்செய்தி புனித மத்தியில் எழுதிய நற்செய்தி பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 43 முதல் 48 முடிய. தவக்காலம் இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் அதிகமாக உணரும் காலம், மனமாற்றத்தின் காலம், நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியாக அலசி ஆய்வு செய்து மாற்றிக்கொள்ள அழைப்பு விடுக்கும் காலம். இன்றைய வாசகங்கள் நம்மை துன்புறுத்துவோருடன் நமக்குள்ள உறவை மறு ஆய்வு செய்ய அழைக்கின்றது. அன்பு என்பது கடவுள் தம் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பிரமாணிக்கமாக கடைபிடிப்பதில் அடங்கும். அன்பு என்பது பரந்த எல்லையில்லாத பண்பாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளின் அன்பு. கடவுளின் அன்பிற்கு எல்லை இல்லை. அவர் அனைவரையும் அன்பு செய்கிறார். நல்லுறவு என்பது அன்பின் வெளிப்பாடு. அந்த உறவை யாருடன் கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்காக ஜெபிப்பது அவசியம். சில வேளைகளில் சிலரது செயல்பாடுகள் அவர்கள் மேல் நமக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அவர்களிடம் உறவாடவோ உரையாடவோ முடியாதபடி மாற்றிவிடுகின்றன. இருப்பினும் அத்தகையோரிடமும் அன்பு கொள்வதற்கான வழிதான் அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது. இச்செயலை நாம் செய்யும் போது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம் கதிரவனை உதித்தலச் செய்யும் இறைத்தன்மையில் பங்கு பெறுகிறோம். கடவுளின் நிறைவும் இரக்கமும் எல்லா மனிதரையும் எந்த ஒரு வேறுபாடின்றி அன்பு செய்வதில் அடங்கியிருக்கின்றன. நாமும் வேறுபாடின்றி அனைத்து மனிதரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மட்டில் இரக்கம் காட்டினால் நம்மிடத்தில் கடவுளின் நிறைவு குடிகொள்ளும். ஒருவன் எனது வலக்கண்ணை பிடுங்கினால் அவனை எனது இடக்கண்ணால் அன்போடு பார்ப்பேன். அவன் எனது இடக்கண்ணை பிடுங்கினாலும் அவனை எனது இதயத்தால் அன்போடு கண்ணோக்குவேன் என்ற புனித பிரான்சிஸ் சலேசியாரின் பொன்மொழிகளை நமதாக்கி நம்மை வெறுப்போரை அன்பு செய்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவின் சாட்சியாய் வாழ அருள் வேண்டுவோம். ஜெபத்தால் உறவுகளை தாங்கி பிடிப்போம். தவத்தால் நம் உள்ளங்களை பக்குவப்படுத்துவோம். இறைமகனை நம் வாழ்வில் நானிலமும் பறைசாற்றுவோம். ஆமென்.